Praise the Lord. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் நல்லவர், அற்புதங்கள் செய்கிற தேவன், அதிசயங்கள் செய்கிற தேவன். Amen. So இந்த சீரீஸ் ஸ்ட்ரெச்சிங் இன் ஃபெய்த், விசுவாசத்துக்குள்ள நம்ம எப்படி இன்னும் நம்மளே நாம இன்னும் கொஞ்சம் பெரிதாக்குவது என்று சொல்லி அந்த ஒரு தீம்ல நாம ஒரு ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். முதல் வாரத்தில் பார்த்தது எப்படி நம்பிக்கை, எதனால நம்பிக்கை வருதுன்னு சொன்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, உள்ளத்துல வாங்கும் போது, எஸ் இவருடைய வார்த்தைன்னு சொல்லும் போது அதுல ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம ஆக்ஷன்ல காமிக்கும் போது, நம்முடைய கிரியையில காமிக்கும் போது அது விசுவாசமாக மாறுகிறது. ஆமென். ஸோ அதை வந்துட்டு போன வாரத்தில் யோசுவாவுடைய அந்த ஒரு த கிராசிங் ஆஃப் த ஜோர்டன் ரிவர், அந்த இடத்துல நம்ம அதை பார்த்தோம். இன்றைக்கு 3வது வாரம் என்ன பார்க்குறோன்னு சொன்னாக்கா, அந்த ஒரு பிலீவ்லேருந்து ஃபேத்துலேருந்து எப்படி ட்ரஸ்டாக மாறுது, ஒரு அப்பா மேலே ஒரு அபிரீத விதமான ஒரு நம்பிக்கை, தன் நம்பிக்கைன்றது வேலை, தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது, எப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி அது மாறுவது. ஸோ ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சீசன்ஸ் இருக்கும். சீசன்ஸ் சொல்லுங்களேன், சீசன்ஸ். இப்போ கொரியா தேசத்துல பார்க்கும்போது அங்க 4 சீசன் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 4 சீசன் அப்படின்னு சொன்னாக்கா, வின்டர் ரொம்ப குளிர் காலம், குளிர் -°, ஸ்னோ கூட பார்க்கலாம். இன்னொரு சீசன் பார்க்கும்போது ஸ்ப்ரிங். அந்த இடத்துல இப்போ இங்க ஏன்னா ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த லைன் நிறைய மரங்கள் வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் இப்படி பின்னாடி இந்த கேம்பிங் அண்டர்பிராஸ் போயிட்டு போகும்போது மேபி February end March 1st வீக்ல ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ அது ஸ்ப்ரிங். அங்கே வந்துட்டு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரிங் சீசன். ஸோ கோல்டாகவும் இருக்கும், ஆனால் காஸ்மோஸ் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளாசம், செரி பிளாசம்ன்ற அந்த ஒரு சீசன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங், அதுக்கப்புறம் சம்மர். எங்கள் ஒய்ஃப் சம்மரில் அங்கே போட்டு பார்த்ததே இல்லை, ஆனால் சூடு அவங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வெறும் கோல்டு சீசனில் போயிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பியூட்டிஃபுல் சீசன், ஏன்னா அந்த சம்மர் சீசன் நான் பார்த்தல, கொரியாவில் ஆட்டம் சீசன் பார்த்துருக்குறேன். ரோட்டில் பார்க்கும்போது அதே அந்த செரி பிளாசம், அழகான பூ, ஆனால் அந்த மரமே 4 விதமான கலரா, ஆரஞ்சு கலர், ப்ரௌன் கலர், எல்லோ அண்ட் கிரீன். இந்த 4 விதமான கலர் கூட கொஞ்சம் அங்கங்க ரெட் கலர் மாதிரி கூட இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல் சீசன். எந்த இடத்துல மலை பகுதியில் போனாலும் கூட அந்த ஒரே மரத்தில் 5 கலராக தெரியும். God has given the grace. ஸோ அப்போ அந்த கொரியன்ஸில் பார்க்கும்போது சீசன்ஸ், டிஃப்ரெண்ட் சீசன். வின்டர் சீசனில் அதே 5 கலரில் இருக்கிற மரம் காஞ்சி போய் ப்ரௌன் ஆகிடும். ஸோ எங்கே பார்த்தாலும் ப்ரௌன். ஸோ பியூட்டிஃபுல் சீசன்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில கூட சீசன்ஸ். எந்த மாதிரி ஒரு சீசன்னா, விசுவாசம் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கிற ஒரு சீசன். எல்லாத்துக்குமே தேவன் இருக்கிறார் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சீசன். நம்ம ஆக்டிவா எல்லாம் பண்ற ஒரு சீசன். இன்னொரு ஒரு சீசன்ல விசுவாசம் அமைதியா இருக்கிற ஒரு சீசன். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு சீசன். தேவனை விசுவாசித்தீங்க, தேவன் கீழ்ப்படித்தீங்க, ஆனா எதுவுமே நடக்கல என்னோட வாழ்க்கையில அப்படின்ற ஒரு சீசன். ஒரு பிரேக் த்ரூ இல்லை. நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தேன், ஆனா என்னோட வாழ்க்கையில எதுவுமே ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை, ஒரு ரிவார்டு இல்லை, என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, என்னை உயர்த்துறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு சீசன். அது ஒரு அமைதியான ஒரு சீசன் நம்முடைய வாழ்க்கையில. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது எக்ஸைட்டிங் சீசன். ஆனா எதுவுமே நடக்காத போது நம்முடைய விசுவாசம் தலை இருக்கிறதான ஒரு சீசன்ல, அந்த இடத்துல தான் நிறைய பேர் என்னடா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேணாம் எதுக்குன்னு சொல்லி ஒரு விட்டுன்ற ஒரு சீசன். அவங்க தேவன் மேல விசுவாசத்தை குறைக்கிறதுல, ஆனா காத்து 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 எதற்காக நான் இவ்வளவு நாள் காக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர் பின் வாங்குறவர்களாக இருப்பாங்க, விட்டுடுற ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. காத்திருந்து காத்திருந்து என்னாச்சுன்னு தெரியாது எனக்கு. ரொம்ப அப்படியே ஷார்ப்பா பாக்குறீங்க, அதனால ஒரு சும்மா ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன்.
ஆனா ஆதியாகமம் 39 நாம எதிர்பார்க்கிறத விட ஒரு சூப்பரான விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். வித்தியாசமான விசுவாசத்தை பார்க்கிறோம். என்ன மாதிரி ஒரு விசுவாசம்? விசுவாசம் என்ன முன் செல்ல வைக்கிறதா? அப்படியாப்பட்ட விசுவாசம் இல்ல. எல்லா சூழ்நிலைகளும் தேவனை பிடித்துக் கொள்கிறதான ஒரு நம்பிக்கையை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவரை நான் பிடித்துக் கொள்கிறேன். தேவனிடத்துல the trust that holds resting while things are delayed. Trust that holds. நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை அவர் மேல எவ்வளவு இருக்குன்னாக்கா, எல்லா சூழலும் அவரே பிடித்துக் கொள்கிறேன். என்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, யாரும் என்ன பார்க்கல, ஒரு அப்ரிசியேஷன் இல்ல, ஒரு ரிவார்டு இல்ல, ஆனாலும் கூட தேவன் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அதை பிடித்துக்கொண்டு நான் நடக்கிறேன்றத யோசிப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். யோசிப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கனவு காண்கிறவர் கனவுல ஆரம்பிக்கிறது. அந்த கனவு அவருக்கு தெரியாது அந்த கனவு நிறைவேறும், அதுல எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் எதிர்காலத்தை காமிக்கிறாரு அவருக்கு. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. ஆனா அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு முன்பாகவே யோசிப்புடைய அண்ணன்கோ அவங்கள கீழே விட்டுடுறாங்க, பள்ளத்துல போடுறாங்க, அடிமையாக வித்துடுறாங்க வேற ஒரு தேசத்துக்கு. குடும்பத்திலிருந்து பிரிவினை, தேவன் கொடுத்த தரிசனம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. யோசேப்பு ஒரு தவறும் பண்ணல, ஆனாலும் கூட சோதனை மேல் சோதனை. நாம சொல்லிக்கலாம் போதுமாடா சாமின்னு, ஆனா அவரு ஒரு வாய் கூட திறக்கல, ஒரு வார்த்தை கூட சொல்லாம சோதனைக்குள்ள போறவராக நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவன் கொடுத்த தரிசனம் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா, நம்ம இந்த 37 கொடுக்கிறாங்க, 38 வைத்தறிச்சல் பூச்சி ஏதாவது காரியங்கள் செய்யறாங்க, 39 அவருடைய வாழ்க்கை வேற ஒரு திசையில போகிறது. ஆண்டவர் ஒரு 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 பிரகாசமான ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. ஆனா 39 எல்லாமே தாறுமாறாக இந்த தரிசனத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கைய 39 நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம என்ன என்ன நடக்கும்னு சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது சம்டைம்ஸ் டிலே இஸ் நாட் டிசிப்ளின். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தடை வருவது தேவன் என்ன டிசிப்ளின் பண்றாரோ பனிஷ் பண்றாரோ அப்படின்றது கிடையாது. சில நேரங்கள்ல போராட்டத்துக்குள்ள போறோம், வேதனைக்குள்ள போறோம். ஆனா அந்த வேதனை போராட்டம் என்ன கரெக்ஷன் பண்றதா இல்ல. சில நேரங்கள்ல அந்த ஒரு தாமதத்துல நம்ம காத்திருப்பது, காத்திருந்து தேவனிடத்துல நம்பிக்கையோடு கூட இருக்கும் போது அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, யாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணல, ஒரு உயர்வு இல்லை, பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டம் மேல போராட்டம். நான் தேவனை தான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் ஏன்னு சொல்லி மனசை தளர விடாம ஆனாலும் கூட நான் தேவனிடத்துல காத்திருக்கிறேன்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பெரிய காரியங்களுக்கு. ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல 39:1-2 பார்க்கிறோம். Now when Joseph arrived in Egypt with the Ishmaelite traders, he was purchased by Potiphar, a member of the personal staff of Pharaoh, the king of Egypt. Potiphar was a captain of the palace guard. So யோசேப் தன்னுடைய சகோதரன் நிமித்தமாக அந்த பக்கம் இஷ்மலைட் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த ஒரு ஜனங்க எகிப்து பக்கம் போயிட்டு இருந்தாங்க. இவங்க பிசினஸ் பண்றவங்க, ட்ரேடர்ஸ், இவங்க வியாபாரிங்க இவங்க. சரி, யூதா சொன்ன அந்த ஆலோசனை கேட்டு ஓகேப்பா இவங்களை வித்துடலாம், ஏன்னா இந்த கொலை பண்ணியதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணோம்னு சொல்லி அவர் கேட்டதான் சரியா பட்டுச்சு உங்களுக்கு, சரி அடிமையாக வித்துடலாம்னு சொல்லி
யோசேப்பு வித்துறாங்க. அங்க வந்து எகிப்துல வரும்போது போத்திஃபர் என்கிறவர், அப்படின்னா அந்த காவல்காரனுக்கே ஹெட்டா இருக்கிற போத்திஃபர், அவர் இந்த யோசேப்பை அடிமையாக அவர் வாங்கி தன்னோட வீட்டுக்கு கொண்டு போறாரு. இந்த இடத்துல 2வது வசனம் சொல்லுகிறது, the Lord was with Joseph and blessed him greatly as he served in the home of this Egyptian master. 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், யோசேப்பை அவர் மிகவும் அதிகமாக அவர் ஆசீர்வதித்தார். போத்திஃபர் வீட்டில், அவருடைய மாஸ்டர் வீட்டில் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் கர்த்தர் மிகுந்த அற்புதமாக அவர் ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லிட்டு பாருங்கன்னா, ஜோசப் வாஸ் a successful man. எப்படிங்க? சக்சஸ். அவனுடைய கனவு நிறைவேறல, அவனுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறான். ஒரு நல்ல ஒரு ரோப் வஸ்திரத்தை, நல்ல கலர்ஃபுல்லான வஸ்திரத்தை போட்டு இருந்தவன் உறிஞ்சி போட்டாங்க. இப்போ ஒரு வஸ்திரம் இல்லாத, வேற ஒரு வஸ்திரம், வேற ஒரு கலாச்சாரம், ஒரு அடிமையாக அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுது, யோசேப் சக்சஸ்ஃபுல்லா இருந்தார் வேற ஒரு தேசத்துல. ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அந்த இடத்துல அடிமை, அவனுக்கு விடுதலை கிடையாது. அவன் தன்னுடைய வாழ்க்கை மேல அவனுக்கு கண்ட்ரோல் கிடையாது. அவனுக்கு ஒரு மேல வரதுக்கான யாருமே இல்ல அந்த இடத்துல, ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல. ஆனா வேதம் அவனை சக்சஸ், காட் பிளஸ்ட். எப்படி? ஏன்னா நல்லா கவனமா கேளுங்க. பிகாஸ் சக்சஸ் இன் காட்ஸ் ஐஸ் இஸ் நாட் பொசிஷன். தேவனுடைய பார்வையில ஜெயமோ வெற்றியோ நாம இருக்கிற பொசிஷன்ல இல்ல, ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மத்தியஸ்தராக இருக்கிறார்னாக்கா அவர் நிமித்தமாக தான் நமக்கு வெற்றியும் ஜெயமும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம எவ்வளவு வேணா செய்யலாம், பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், நம்மளே பேத்துக்கலாம். ஆனா கர்த்தர் தான் நமக்கு சக்சஸ், ஜெயத்தையோ வெற்றியோ கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கஷ்டத்துல, போராட்டத்துல அந்த தேவனுடைய பிரசனம் அங்கதான் இருந்துச்சு. கஷ்டத்தை எடுக்கல, ஆனா தேவனுடைய பிரசனம் அவரோடு கூட, கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். நாம நினைக்கிறோம் இந்த கஷ்டத்தை நீக்குங்க, கஷ்டத்தை போக்குங்க. கஷ்டத்தின் மத்தியில கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த கஷ்டத்தின் மத்தியில அவர் நம்மளை வளர்ச்சி அடைய வைக்கிறவராக இருக்கிறார். கஷ்டத்தின் மத்தியில உயர்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் அந்த இடத்துல கனவு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா கொடுத்த இடத்துல கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறாரு, வெற்றியும் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய பிரசன்னம் தான், கர்த்தருடைய பிரசன்னம் தான். கர்த்தரே மகனோடு கூட இருந்து அந்த போராட்டத்திலையும் பிரச்சனையிலையும் அந்த வேதனையிலையும் கஷ்டத்திலையும் அவர் தாங்கி நடத்துறவராக இருக்கிறார். நமக்கு கேட்கிற ஒரு ஜெபம்னா, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கஷ்டம், இந்த கஷ்டத்தை நீங்க, கஷ்டத்தை நீக்குங்க. ஆனா கஷ்டத்தின் மத்தியில கூட கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் போது அந்த கஷ்டமா இருக்காது. கஷ்டத்துல உயர்வு, கஷ்டத்துல ஆசீர்வாதம், கஷ்டத்துல விடுதலை கொடுக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சோ எனக்கு பொசிஷன் வேணுமா, பிரசன்னமா? தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது. பொசிஷன் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம பொசிஷனை தேடி போகக்கூடாது, பவரை தேடி போகக்கூடாது, பணத்தை தேடி போகக்கூடாது. அப்பா நீங்க உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் போதும். தாவீது சொல்றான், உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் ராஜா, இதுவே எனக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆமென். ஒன்றே ஒன்றுதான் நான் கேட்பேன், உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே. ஆமென். வெற்றி மேல வெற்றி தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நாம கேட்க தேவையில்லை,
அவர் நம்முடைய வாழ்க்கையில மத்தியஸ்தராக இருந்தா போதும். ஆமென். சோ தேவன் பிரசன்னம் தான் நம்முடைய வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல யாருமே என்ன பண்ணாலும் அவங்களை கேட்க முடியாது. என்ன வேணா பண்ணிக்கலாம் புறதேசத்துல யோசப். ஆனா அவருக்கு எந்த ஒரு ரெகக்னிஷன் வர்றதுக்கு முன்னாடியே வேதவசனம் சொல்லுகிறது, போத்திஃபர் இவர் செய்யறத பார்க்கிறான். என்னப்பா என்ன கொடுத்தாலும் எல்லாமே செழிப்புக்குள்ள வருது. விசுவாசம் உள்ளவராக உண்மை உள்ளவராக இருக்கிறார் யோசப். கர்த்தர் யோசப்பு கூட இருக்கிறாரு. யோசப்பு தேவனுடைய உணர்ந்து அறிந்து ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துல கூட உண்மை உள்ளவராக இருக்கிறான். எதையும் எதிர்பார்க்காத. நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு விட்டுட்டு அடிமையாக வேலை செய்ய சொன்னாக்கா அழுது அழுது புலம்பி எல்லாரையும் திட்டு கிட்டி பண்ணி ஏதோ ஒரு பண்ணியிருப்போம். ஆனா ஒரு வார்த்தை பேசல யோசப்பு. வேதம் சொல்றது கர்த்தரோட கூட இருந்தார், அவன் உண்மை உள்ளவராக இருந்தான்னு சொல்லிட்டு. ஜோசப் works faithfully in Potiphar's. God blesses everything Joseph touches. யோசப் எதெல்லாம் தொட்டாரோ அதெல்லாம் பொன்னாக மாறுறதை பார்க்கிறோம், செழிப்பாக மாறுறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கச்ச வேத வசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல யோசப் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாருன்னு சொல்லிட்டு. கர்த்தர் தான் நமக்கு பலத்தையும் கொடுக்கிறாரு, அழகையும் கொடுக்கிறாரு. அவரை சார்ந்து இருக்கும் போது ஓடுறதுக்கு வேலை செய்யறதுக்கு எல்லாமே அவர் தான் கொடுக்கிறாரு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மத்தியஸ்தராக இருக்கும் போது அவர் தான் நமக்கு பலத்தையும் இளமையும் அழகையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட உறவாடி பாருங்க. நீங்க என்ன போராட்டம் வந்தாலும் கூட, எத்தனை பேர் உங்களை கீழே எடுத்தாலும் கூட, கீழே தள்ளினாலும் கூட, அவர் இருக்கும் போது நீங்க பலத்தோட கூட இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படி இருந்துச்சு. அவருடைய போத்திஃபருடைய மனைவி அந்த அழகை பார்த்துட்டு டெம்டேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனாலும் கூட தேவன் அவரோடு கூட இருந்த நிமித்தமாக யோசப்பு பாவத்தை உதறிவிட்டு சோதனைகளை உதறிவிட்டு நான் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்க போறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பேர் அநேக காரியங்கள் சொல்லுவாங்க. இதே போன்ற சூழ்நிலை நமக்கு பாவத்தில் விழுகிறதுக்கான சூழ்நிலைகள் வராது. தேவனுக்கு எதிராக செய்கிற காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், தேவனுடைய சித்தமில்லாத காரியங்கள் செய்வதற்கு அநேக பேர் நம்மள தூண்டி விடுவாங்க, சோதனைக்குள்ள போடுவாங்க. ஆண்டவரை விட்டு வெளியே போறதுக்காக, விலகி போறதுக்காக, ஆண்டவருடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு அந்த சூழ்நிலைகளுக்குள்ள போவதுக்காக சில பேர் நம்மளை தூண்டி விடுவாங்க. உலகத்துல இருக்கிறவங்க, உள்ள இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க அத்தனை பேரும். ஆனா நம்ம தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக எத்தனை புரியுதுங்க. யோசப்புக்கு வெளியே இருந்து பிரச்சனை வந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் கூட அங்க ஒரு பிரச்சனை. ஆனா தேவன் அவரோட கூட இருந்ததுனால அவர் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாங்க. தேவனுடைய பார்வையில சரியான காரியத்தை அவர் செய்யறவராக இருக்கிறாங்க. என்ன அந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா, ஒரு தவறு செய்யாத ஒரு காரியத்துக்கு தவறான பழி அவர் மேல சுமத்தி ஜெயிலுக்கு அப்புறவர்களாக இருக்கிறாங்க. உண்மை உள்ளவராக இருந்தாரு, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் செழிப்பு கொடுத்தாங்க, உயர்வு கொடுத்தாங்க. போத்திஃபர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தானாக்கா, அவர் சாப்பிடுறத விட்டுட்டு, மனைவி விட்டுட்டு எல்லாமே யோசப்பு கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அவன் மனசுல என்ன இருக்கும், ஓகேப்பா கொஞ்சம் அட்லீஸ்ட் இங்கே வந்துருக்கணும். அங்க ஒரு பிரச்சனை வந்து அவர் மறுபடியும் சிறைச்சாலைக்குள்ள போறவர்களா இருக்கிறாங்க. ஆனாலும் கூட பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, சேலஞ்சிங் டைம்ஸ், ட்ரையல் டைம்ஸ், எதுவுமே செய்யாத ஒரு தவறுக்கு பழி சுமக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ தாங்க முடியாது, யார் இதுன்னு சொல்லி எத்தனை வார்த்தைகள், எத்தனை பேச்சு, முத்து பேச்சை விட பீட் பண்ணுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு பேசுவோம். ஆனா யோசப்பு ஒரு வார்த்தை பேசாத. ஒரு இயேசு, நான் சொல்றேன், நான் இயேசு பலியாடாக ஒரு வார்த்தை பேசாம எப்படி போனாங்களோ அதே போல யோசப் அந்த இடத்துல பழி சுமக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள போறாங்க. ஒரு வார்த்தை பேசல, தேவன் மேல நம்பிக்கையாக. ஒருவேளை யோசப் அந்த இடத்துல கஷ்டப்பாயிருப்பாரோ, அல்லது அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு என்னப்பா இது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ்க்கை எடுத்திருப்பாரோ, வேணடா போதுண்டா சாமின்னு விட்டுட்டு இருப்பாரோ.
ஆனால் வேத வசனம் மறுபடியுமாக 39:21 சொல்லும்போது ஆஃப்டர் 19 நான் படிக்கிறேன். ஆஃப்டர் ஹியரிங் his wife's story, Potiphar was furious. போத்திஃபரை அந்த இடத்துல அவ்வளோ கோபம் அடைகிறாரு. He took Joseph and threw him into the prison where king's prisoners were held. ராஜாங்களுடைய சிறைச்சாலைகளை வைக்கிற இடத்துல வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க நல்லா கவனமாக கேளுங்க. போத்திஃபர் கூட உண்மை தெரிஞ்சிருக்கும். ஏன்னாக்கா போத்திஃபர் காவலுக்கே அவர் ஒரு கேப்டனாக இருக்கிறாரு. அவருடைய மனைவி தொட்டாக்கா விட்டுருவாங்களா? அங்கேயே போட்டு தள்ளிட்டுவாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கிறது. அதனால தான் சிறைச்சாலையில் எடுத்து போய் வைக்கிறவராக இருக்கார். தேவன் யோசேப்போடு கூட இருக்கும்போது அந்த உயர்வுக்கு மனக்கண்களை திறந்த தேவன் போத்திஃபர் பார்க்கிறாரு, என்னடா இது, யோசேப்பு தொட்ட காரணத்தை எல்லாத்துலேயும் செழிப்பு இருக்குதுனாக்கா அப்புறம் மனக்கண்களை திறந்தவர் இந்த இடத்துல கூட ஆண்டவர் ஒரு கிருபை தயவு கொடுத்து தான் மரண தண்டனை இல்லாதபடிக்கு அந்த ராஜாங்களுடைய சிறைச்சாலைக்குள்ள வைக்கிற இடத்துல அங்க வைக்கிறவங்களா இருப்பாங்க. பாருங்க 21 சொல்லுது, but the Lord was with Joseph there too and he granted Joseph favor with the chief jailer. சிறைச்சாலையில கூட தேவன் இருந்தாரு. அந்த சிறைச்சாலை பார்க்கிற தலைவனுக்கு கூட, தலைவன் முன்பாக கூட யோசேப்புக்கு தயவை கிடைக்க வைத்தாரு. அல்லேலூயா. எப்படிங்க நாம தேவன் மேல நம்பிக்கையா இருந்து தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட எனக்கு கொடுத்த காரியங்கள்ல, நமக்கு கொடுத்த காரியங்கள்ல, அது வீடா இருக்கலாம், சபையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எல்லா இடத்துலயும் அவருக்கு உண்மை உள்ளவரா அவர் என்னோட கூட இருக்கிறாரு. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. எனக்கு எதிராக யார் பொய் சாட்சி சொன்னாலும், யார் எனக்கு எதிராக பழி சுமத்தினாலும் கூட கர்த்தர் என்னோட கூட, நான் அவருக்கு தான் உண்மையா இருக்க போறேன். யார்கிட்ட போய் சண்டை போட மாட்டேன், யார்கிட்ட போய் கேட்க மாட்டேன். கேட்டால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் நம்ம உண்மையா இருக்கலாம், அவர் நடத்துவாரு. எனக்கு என்ன எல்லாரும் கீழே போடுறாங்களா, பரவாயில்ல, நான் உண்மையா இருந்தேன்னா ஆண்டவர் தெரியும், அவர் நடத்துவாரு. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசு அப்படித்தானே போனாரு. ஆமென். போத்திஃபர் வீட்டுல இருந்தாங்க, இப்போ சிறைச்சாலையில இருக்கிறாங்க. ஆண்டவர் அங்க மட்டும் இல்ல, அங்கேயும் இருந்தார். லொகேஷன் தான் சேஞ்ச் ஆச்சு, ஆனா ஆண்டோடைய பிரசன்னம் மாறல. அங்கேயும் இருந்தார், இங்கேயே இருந்தார். கர்த்தர் எங்கேயும் உயர்த்துறவராக இருக்கிறார். அவரை நாம தேடும் போது, ஆமென். இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவருக்கு ஒரு அமைதியான நேரம், ஒரு ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. அந்த சொப்பனத்தின் எங்க போச்சு என்ன தெரியல. ஆண்டவர் காமிச்ச சொப்பனம் எங்க போச்சு தெரியாது. ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. எப்போ நாளைக்கு வருமா, நாளைக்கு வருமா, கனவு நிறைவேறுமா, அது கூட தெரியாது. கொடுக்கல, காத்துன்னு தான் இருக்கிறார் அவரு. ஆனா இந்த நம்பிக்கை, வேத வசனம் எதுவுமே சொல்லலாம் கூட தேவன் மேல, தேவன் அவரோட கூட தானா. யோசேப் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தார். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அவரை உருவாக்கி கொண்டே இருந்தது ஒரு பெரிய காரியத்துக்காக. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பும் போது அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய நோக்கத்துக்காக. ஆமென். யோசேப் தேவன் மேல நம்பிக்கையா இருந்து அவர் உருவாக்கி கொண்டிருந்தார். தொடர்ந்து அவன் சேவை செய்கிறவனாக இருந்தான், தொடர்ந்து அவன் விசுவாசிக்கிறவனாக இருந்தான், தொடர்ந்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு உணர்ந்து அவன் காரியங்களை செய்து கொண்டிருந்தான். தேவனுடைய திட்டம் அவனுக்கு கிளியராகவே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கணும்னு தெரியல. அவன் போயிட்டு ஒரு கனவு வந்துச்சு, அப்பா போய் பாராக்கிட்ட சொல்லுனாக்கா அவனும் மறந்துட்டான். என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனாலும் கூட தேவன் மேல நம்பிக்கை எடுக்கிறது. சில நேரங்கள் நமக்கு தெரிய தேவையில்லை. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஏசப்பா காமிங்க, வெளிப்படுத்துங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. பாவம் அவங்க கூட கேட்டுக்கிறாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, உன் முகத்தை மட்டும் காமிமா போதும். பாருங்க, சின்ன வேலை தான் அது. இத்தனை காரியங்கள் இருக்குது. ஹவுஸ் விசிட்டிங் போனா அதுல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு, எனக்கு இந்த வேலை செய்ய மாட்டேன், எனக்கு அந்த வேலை கொடுத்தா தான் செய்வேன். சின்ன சின்ன காரியங்கள்ல உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம். தேவன் பெரிய அந்த சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் போதுதான் I've seen, சின்னவங்களாம் பார்த்துட்டேன், பெரியவங்களும் பார்த்துட்டேன். எல்லாட்டும் ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்கிறது. அதனால தான் நம்ம
இவங்களை மாற்றினா அவங்கள மாற்றினான்றதுக்கெல்லாம் இல்லை. தேவனுடைய வழியில் நடந்து போகலாம். அவர் மாற்றுவார். அவர் இடத்துல காத்திருக்கும் போது அவர் தான் உருவாக்குறவராக இருக்கிறார். ஆமென். Trust does not grow in comfort, but trust grows in consistency. நமக்கு எல்லாமே ரொம்ப நல்லா அப்பா ஆறாமாகுதுரா, இந்த இடத்துல தான் நமக்கு அவர் மேல் நம்பிக்கை வருதில்லை. போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு அவருக்கு சின்ன சின்ன காரியங்களை தொடர்ந்து விடாத அவருக்கு விசுவாசமாக இருக்க 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 அந்த ஆக்ஷன்ல நம்ம போயிட்டு இருக்க இருக்க என்னோட தேவன் இருக்கிறார் நான் தொடர்ந்து 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 செய்ய செய்யதான் முழுமையான நம்பிக்கை அவர் மேல வந்துட்டு கர்த்தர் நம்மளை வழி நடத்துறவராக இருக்கிறார். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சுனாக்கா அதுல எப்படி வரும், சவால்கள் போராட்டங்கள் மத்தியில் வரும்போது தான் உள்ளத்துல நமக்கு பலன், புதிய பலன் வருது. அவர் மேல இன்னும் நம்பிக்கை, அவர் மேல நம்பிக்கையை வைக்க வைக்க அவருடைய செயல் பார்க்க பார்க்க இன்னும் நம்பிக்கை, இன்னும் போராட்டம், இன்னும் நம்பிக்கை, இன்னும் அவர் மேல அவருடைய செயல், போராட்டம், நம்பிக்கை, நம்பிக்கை, போராட்டம், அவருடைய செயல், இன்னும் நம்பிக்கை. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. சோ இது இயேசுவை பார்க்கும்போது அவரும் இப்படிதான். ஏன்னா தன்னுடைய சொந்த ஜனங்களால ரிஜெக்ட் பண்ணாங்க. அவர் மேல குற்றத்தை சுமத்தாங்க, தவறான குற்றம். எதுக்காக சிலுவை தூக்குனாங்க? அனாவசியமான நியாயம் இல்லாத ஒரு காரணத்தினால. ஆனாலும் கூட அப்பாக்கு அவரு உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. சோ அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். கர்த்தர் அதனால அவரை உயர்த்தி எல்லா நாமங்களுக்கு மேலாக எல்லா நாவுகள் அறிக்கையிடும், எல்லா கால்கள் முழுங்கிடும், எல்லா நாவுகள் அறிக்கையிடும் இவரே தேவன் என்று சொல்லின்னு அவர் உயர்த்தி வைத்தவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லும் போது பிரச்சனைக்குள்ள, போராட்டத்துக்குள்ள, தவறான வழிகளுக்குள்ள இத்தனை காரியங்களுக்கு இருப்போம். ஆனா நாம உண்மை உள்ளவர்களாக, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஒரு வருஷங்கள் அவர் 17 வருஷமா இருந்து அவர் அடிமையாக விற்கப்பட்டாங்க. அவர் அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டரா ஆகும்போது 37 39 ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்துக்கு அந்த இடத்துல காத்திருந்தாங்க. இந்த 20 வருஷத்துல இந்த ஒரு சீசன், ஹிடன் சீசன் சொல்றோம், கர்த்தர் அவரை உருமாற்றி ஒரு தேசத்துக்கே ஒரு ராஜாக்கு நெக்ஸ்ட் ஒரு பிரைம் மினிஸ்டராக அந்த ரேங்க்ல உயர்வு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த ஒரு போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நாம அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோம். அவர் நம்மளோட கூட இருந்து அவருடைய சித்தத்தின்படி உருவாக்குறவராக இருக்கிறார். இப்படியாக ஒரு 20 வருஷம் மூசை வனாந்தர வாழ்க்கை, 40 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 40 வருஷம் போறாரு. ஆண்டவர் அந்த ஒரு சைலண்ட் 40 வருஷத்துல அவர் உருவாக்குறவராக இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்ல வேதம் சொல்லுகிறது 3 வருஷத்துக்கு அவர் சவுதி அரேபியா அந்த டெசர்ட்ல, பாலைவனத்துல அவர் உருவாக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. So these are the silent phase or season, the hidden seasons of our life. தெரியாது நமக்கு, ஒருவேளை முன்னாடி வரல, எதுவும் பண்ணல, ஆனா கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்போது? சும்மா பொலமிக்குன்னு அதை பேசுன்னு இதை பேசுன்னு இல்லை, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக. வேதம் சொல்லி எதுவுமே பேசல, இயேசுவை எதுவும் பேசல, யோசேப்பு எதுவும் பேசல, கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். உண்மை உள்ளவராக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன போராட்டம் வந்தாலும் கூட, பிரச்சனை வந்தாலும் கூட நான் அவரோடு கூட இருப்பேன். எத்தனை புரியுதுங்க? God uses waiting seasons to shape us into Christ likeness. நாம காத்திருக்கிற அந்த சீசன்கள்ல தான் தேவன், பிதாவாகிய தேவன் நம்முடைய உள்ளத்தை இயேசுவை போல உருமாற்றம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவை போல பொறுமையில, ஞானத்துல, அன்புல, எல்லா இடத்துலையும் நாம என்ன பண்றோம்? அது ஒரு வெறுப்பா பார்க்கிறோம், நெருப்பா பார்த்து கச்ச 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 கச்சான்னு பண்ணிடுறோம் அதை. ஆனா யோசனை பார்க்கும்போது அமைதியாக காத்திருக்கிறான், உண்மை உள்ளவராக இருக்கிறான். ஹல்லேலூயா.
நம்மளுடைய நேரம் வரலையா? காத்திருக்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாது, கரெக்ஷன் கிடையாது. கர்த்தர் உருவாக்குற நேரம். ஏன்னோ மிஸ் பண்ணாதீங்க. மோசேயுடைய காட்ஸ் ரெவலேஷன் இஸ் ஸோ மச். ஒன்றே நான் நடக்கிறேன், இனிமேல் நான் கொஸ்டினே கேட்க மாட்டேன். ஓகே, நான் வர சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். வாங்க, உங்களுக்கு குவிஸ்ஸு எப்போ நான் 2 வாரத்துக்கு ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ வச்சிடுறேன். நான் அதை ஸ்டாப் பண்ணும்போது எனக்கு பேரியர்ஸ். பட் காட் இஸ் ரிவீலிங் டு மீ ஸோ வண்டர்ஃபுல். எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுக்குறாரு அவர். ஏன் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துக்குள்ள நல்ல ஒரு வைராகத்தோட வந்திருப்பாங்க, திடீர்னு எண்ணங்கள் மாறிடுது. ஏன்? படிக்கும் போது என்ன சாப்டர், எக்ஸோடஸ் சாப்டருக்கு வரல, நான் 20க்கு வரல இன்னும். நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் செங்கடல் 2ஆக பிளர்ந்து ஜனங்களை நடக்க வச்சிடுறாரு. அந்த செங்கடலை திருப்ப மறுபடியும் அந்த பாத்வே வச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த பாத்வேவை அவங்க வந்துட்ட பிறகு மறுபடியும் தண்ணீர் வந்து அந்த இடம் மூடிடுது. 2 காரணம். ஒன்று, ஃபாரோனின் சைடே வந்துடுச்சு. இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா? அப்படி கிராஸ் பண்ணி விட்ட உடனே ஜனங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. விட்டு அவங்க அதே பாதையில் வாபஸ் போயிட்டு இருப்பாங்க. நிறைய பேரு தேவன் அற்புதம் செய்யறார், ஆசீர்வாதம் செய்யறாங்க. இவங்க எகிப்துல இருந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்தவங்களுக்கு இன்னும் அந்த ஃப்ரீடம் மென்டாலிட்டி இல்ல, இன்னும் அந்த பயத்துல ஐடென்டிட்டி அவங்க யாருன்னு தெரியல. கொஞ்சம் அற்புதம் செய்து ஆசீர்வாதம் வந்தவன வந்து நல்லா இருந்துச்சு, பிரச்சனை வந்தவன மறுபடியும் பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்த வாசலுக்கு போயிடுறேன், வந்த வழிக்கு திரும்ப போயிடுறேன். ஆனால் ஆண்டவர் தான் அடிக்கிறார். விட்டா ஓடிட்டு போவாங்க 20 லட்சம் பேர். ஆனால் இவர்களை என் தேசமாக பொக்கிஷமாக இவர்களை கொண்டு போறேன்னு சொல்லி காரியங்கள் செய்கிறாரு. சில நேரங்களில் நம்ம விட்டுட்டு ஓடும் போது கூட ஆண்டவர் அநேக கதவுகளை அடிக்கிறாங்க. கர்த்தர் மறுபடியுமாக அவர் சித்தத்தின்படி ஆராதனை செய்ய கர்த்தர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னது இது ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான். உள்ள போக 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 ஆழமா இன்னும் கத்துக்குவீங்க. நீங்க மிஸ் பண்ணது வாங்க இந்த வெட்னஸ்டே கூட. ஆமென். சோ யோசிப்படி வாழ்க்கையில இருந்து 3 காரியங்கள், இந்த 39ல இருந்து 3 காரியங்கள் நம்ம கத்துக்கலாம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வேணுமா இல்ல தேவனுடைய பிரசன்னம் வேணுமா? நம்ம உயர்வை தான் பார்க்கிறோம், ஆனா பிரசன்னத்தை பார்க்கறதுல இனிமே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உயர்வு இருக்குதோ இல்லையோ, ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. இதான் நம்ம பார்க்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயர்வு இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். யோசிப்படைய வாழ்க்கை அந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகல, ஆனா கர்த்தருடைய பிரசனம் அவரை விட்டு போகல. இம்ப்ரூவ் ஆகல, ஆனா கர்த்தருடைய பிரசனம் அவரை விட்டு போகல. ஸோ நம்ம எப்படி தேவனுடைய தயவு பார்க்கிறோம்? தயவு ஆசீர்வாதம் எப்படின்னா, என் வாழ்க்கையில சொத்து, பணம், பங்களா, துணி இதெல்லாம் தயவு. ஆனா பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில தான் கர்த்தருடைய தயவு யோசேப் மேல எவ்வளவாக இருந்துச்சு. கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தாருன்னா அதுதான் உயர்வு. அவனுடைய கனவுகள் நிறைவேறல, எல்லாம் சைலண்டா இருந்துச்சு, கஷ்ட போராட்டம், ஆனாலும் கூட கர்த்தருடைய தயவு அவர் மேல இருந்துச்சு. ஆமென். இதுதாங்க நம்மளுடைய தேவன். நம்மள ஒருபோது விட மாட்டாங்க. சீனாய் அந்த 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 வனாந்தர வாழ்க்கை நிறைய பேர் வச்சுருவாங்க பனிஷ்மெண்ட்னு சொல்லி. தேவனுடைய கிருபையை பிரிச்சு பார்க்கும்போது, ஐயோ, ஒவ்வொன்றிலையும் அப்பாவுடைய கிருபை. ஜனங்க தான் ஒருத்தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவர் மேலும் 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 கிருபையை கொடுத்து வழிநடத்துவதா இருக்கிறார். இந்த கிருபையை நினைச்சிருந்தாக்கா எல்லா ஜனங்களும் போயிருப்பாங்க. ஆனா முட்டாளா இருந்தாங்க. நாம இன்னைக்கு இதுல இருந்து படிச்சுட்டு நாம முட்டாளா இருக்க தேவையில்லை. தேவன் எவ்வளோ கிருபை கொடுத்தாரு. போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் கூட அவருக்கு நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கலாம். அவருடைய பிரச்சனை நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. So learn to recognize God's nearness in hidden seasons. ஒருவேளை அமைதியான நேரமா இருந்தாலும் கூட கர்த்தர் என்னோக்குள்ள நெருக்கமாக இருக்கிறார், எனக்குள்ளவே இருக்கிறார். ஆமென். ஸோ நாம என்ன பண்ண போறோம்?
கொடுத்ததில் உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம், வேலையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம், சபையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம், குடும்பத்தில் உறவுகளில் உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம். ஏன்னா ஒருவேளை நமக்கு இமீடியட்டாக நமக்கு ரிவார்டு, ரெக்கக்னிஷன், அப்ரிசியேஷன் யாருமே நமக்கு சொல்லணும் கூட பரவாயில்ல, கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாரு. அவருடைய பிரசனம் தான் நம்மளோட கூட இருக்கிறது. ஆமென். ஸோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னோட வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கலனாலும் கூட கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். எதுவுமே நடக்கலனாலும் கூட அவர் இருக்கிறாருங்க. எதுக்குங்க துக்கம், எதுக்குங்க ஐறீங்க, ஐ மூஞ்சா நல்லா சரிங்க. சந்தோஷமா இருங்க சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. God is with me even when nothing is moving. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், do right when it hurts. நமக்கு உள்ளத்துல காயங்கள் ஏற்படும் போது கூட நம்ம என்ன பண்ணோம், நீதியின் காரியங்களை செய்ய வேண்டும். என்ன குத்திட்டாங்க, நான் ஏன் பண்ணோம், அவ்வளவுதான், நான் எதுவும் பண்ண மாட்டேன். எல்லார் மேல பொறுத்தல் எடுங்க, எல்லா மேலும் 10 வருஷத்துக்கு போயிட்டு ஒருத்தர் சபைக்கு வர விடாத போயிடுங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். யோசிப்படி சொல்லவே இல்லை. ஒரு வாட்டி கூட அண்ணனுங்களை பத்தி நினைக்கவே இல்லை. பள்ளத்துல போட்டாங்க, சாடுக்கு அடிக்க போனாங்க, அந்த ஃபேவரட் அந்த ரோபை எடுத்து கிழிச்சு போட்டாங்க, அடிமையாக வித்துட்டாங்க. அங்க போனாக்கா அங்க பிரச்சனை. நான் இங்கதான் நல்லவனா தானே இருந்தேனே. சில பேர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தேனே சிவனேன்னு இருந்தேனேன்னு. ஏமா இயேசுவேன்னு இருக்குல்ல, ஏன் சிவனே இருக்கிறீங்க? எந்த ஊர்ல வந்தீங்க நீங்க? வரல கொஞ்சம் ஜப்பான் இல்ல, இன்னும் கொஞ்சம் எங்க சொந்தக்காரங்க, தூரத்து சொந்தக்காரங்க, நான் தான் மாதாவேன்னு இருந்தேனே, வந்து சிவனே இந்த பக்கம் மாதாவே, ஆனா வந்து ஆராதிக்கிறது இயேசுவே. ஸோ வலி ஏற்பட்டாலும் கூட, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட நாம நீதியின் காரியங்களை செய்யலாம். ஹல்லேலூயா. யோசப் அவனுக்கு தண்டனைக்கு தானே கொடுத்தாங்க, கர்த்தரோடு கொடுத்தாரு. சிறைச்சாலையில் கூட நல்லதா தான் செய்தார் அவரு. ஆமென். நல்லதே செய்தார். உண்மை உள்ளவராக இருந்தாரு, நம்பிக்கை உள்ளவராக இருந்தாரு, எதுவுமே வராத போது கூட கீழ்ப்படைந்தவராக இருந்தாரு. ஏன்னோ கீழ்ப்படிகிறது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருனாக்கா கீழ்ப்படியலாம். ஹல்லேலூயா. ஸோ அந்த இடத்துல ஏதாவது செய்திருக்கலாம், ஆனாலும் கூட தேவன் இருக்கிறாங்க. அவருக்கு கசப்பு, ஒருவேளை நியாயம் கிடைக்கலனாலும் கூட நாம என்ன உடனடியே கசப்பாயிடுவோம், நெருப்பாயிடுவோம், வெறுப்பாயிடுவோம். ஆனா அவருக்கு எந்த கசப்பும் நம்ம பார்க்கல. நியாயம் அவருக்கு கிடைக்கல, அபாண்டமான பழி. ஆனா என்ன பண்ணாருங்க, அவங்க காத்திருக்கிறவரா இருக்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவரா இருக்கிறாங்க. கீழ்ப்படிகிறது, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் அப்பா கிட்ட கீழ்ப்படிந்தாருனாக்கா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய அடையாளம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். புத்திர சுவிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த அடையாளத்தின் நிமித்தமாக நாம தேவனுக்கு எல்லா நேரத்திலும் கீழ்ப்படுகிறவராக இருக்கிறோம். நம்முடைய உள்ளம் தாக்கப்பட்டாலும், அழுத்தத்துக்குள்ள போனாலும், ஊசிங்க குத்துறது போல, சில பேர் சொல்லுவாங்க, என்ன 1000 ஊசி குத்துனது போல வார்த்தையால குத்தி என்ன அப்படியே படக்க வச்சிட்டாங்க அப்படின்னு. என்ன பண்ணாலும் கூட தேவன் உங்க மேல அன்பா தான் இருக்கிறாரு, தேவன் உங்க மேல கிருபையா தான் இருக்கிறாரு, தயவுள்ளவரை தான் இருக்கிறாங்க. அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கலாம். ஜனங்க என்ன செய்தாலும் கூட நம்பிக்கை தேவன் மேல, அன்பு ஜனங்க மேல. ஆமென். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய எதிரியை கூட நீ கொலை செய்து போட்டு சொன்னாரு. எது வீட்டுல இருக்கிறவங்களும் நேசிக்க மாட்டோம். ஏன்னா பாஸ்டர் எதிரிகளை போய் நான் பண்றது, நாங்க வீட்டுல இருக்கிறவங்கள என்ன பண்றது பாஸ்டர் நீங்க சொல்லுங்க. சோ எதிரிகளை கூட நேசி அவருக்கு ஜெபிங்கன்னு சொல்லும் போது நாம் எப்படி இருக்கணும்? ஹர்ட் பண்ணாலும் கூட பரவாயில்ல, நேசிக்கலாம்.
ஆமென். நம்ம வீட்டில் தானாங்க அம்மா அப்பா பிள்ளைங்க சகோதரி. ஸோ உள்ளத்துல காயம் பட்டாலும் கூட தேவனை கீழ்ப்படுகிறவர்களாக, நீதியில் நடக்கிறவர்களாக. சொல்லுங்க, என்னை யாரை திட்டினாலும் கூட, என்னை வெறுத்தாலும் கூட நான் தேவனை கீழ்ப்படிவேன், தேவனுடைய வார்த்தை கேட்பேன். நான் மாறிட்டேன். சொல்லுங்க, நான் மாறிட்டேன். தேவனுடைய வார்த்தை என்ன மாத்திடுச்சு. யாரும் என்ன மாத்தல, ஒருத்தர் என்ன மாத்த முடியாது. தேவனுடைய வார்த்தை தான் என்ன மாத்துச்சு. தேவனுடைய அன்பு தான் என்ன மாத்துச்சு. இனிமே நான் கோபப்பட மாட்டேன். மெதுவா சொல்லுங்க, சைட்ல போயிட்டு கோபப்படுறதுக்கு. ஓகேங்க. மூணாவது, வெயிட் வெல், டோன்ட் ரஷ் காட். அதாவது எதுவுமே நடக்கலனாலும் கூட. ஸோ ரெண்டாவது பார்த்தோம், நம்மளை ஹர்ட் பண்ணாங்களே, என்ன பேசினாலும் கூட நாம நன்மை தான் செய்யலாம், நீதியின் காரியங்கள் தான் செய்யலாம். மூன்றாவது பார்க்குறோம், தேவனுக்கு முன்னாடி நம்ம ஓட தேவையில்லை. என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையா, பக்கத்து சொல்லுங்க, காத்திருங்களேன். பாஸ்டர் 9லேருந்து 9:30 மணி வரைக்கும் காத்துக்கிறாரு. சில நேரங்களில் 10:30 மணி வரைக்கும் காத்திருக்கிறாரு. நீங்க ஒரு 1 hour காத்திருங்க, என்ன ஆயிட போகுது? ஜோக் ஜோக் சொல்லுங்க, பாஸ்டர் ஜோக் பண்றாருன்னு சொல்லுங்க. பாஸ்டர் ஜோக் பண்றாரு, சீரியஸா எடுக்காதீங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தை விட்டுருவாங்க. பாஸ்டர் சொன்னாரு, இதை நான் விட மாட்டேன். காலத்துக்கும் டாப்ல வச்சிருக்கேன். Joseph did not know when deliverance would come, but he trusted who God was. யோசப்புக்கு தெரியாது எப்போ எனக்கு விடுதலை வரும்னு சொல்லிட்டு, எப்போ சொப்பனை நிறைவேறத்தக்கதாக. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருந்தார். நமக்கு தெரியாது எப்போ விடுதலை வரும், எப்போ கர்த்தர் உயர்த்துவாருன்னு. நம்முடைய எதிர்காலம் தெரியாது. இங்கிலீஷ்ல நல்லா சொல்லிட்டு இருந்தேன் காலையில. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயங்க. என்ன நிச்சயம்? தலாட்டுறீங்க, கர்த்தர் என்னை விட்டு போக மாட்டார், கர்த்தர் என்னோட கூட இருப்பார், கர்த்தர் எனக்கு எதிர்காலத்தை கொடுப்பார். இது நிச்சயம். கர்த்தர் நிச்சயம். அவருக்குள்ள எல்லாமே நிச்சயம். சூழ்நிலைகள் மாறலாம், கைவிட்டுடலாம், சொந்தக்காரங்க எந்த வேலை எடுக்கலாம். கர்த்தர் நிச்சயம். எதிர்காலம் நிச்சயம் என்னன்னு தெரியாது. கர்த்தருக்குள்ள எதிர்காலம் நிச்சயம். இதுதான் நம்பிக்கை. அவருக்குள்ள எல்லாமே நடக்கும். இதுதான் நம்பிக்கை. ஸோ நாம ஓட தேவையில்லை. எல்லாமே புரிந்து கொள்ளணும். எனக்கு தெரியணும்ன்றத அதை விட்டுருங்க மனசுல இருந்து. நான் பார்க்கலனாலும் கூட கர்த்தரோட வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிறார். மோசேயுடைய காரியத்தை கூட தான் பார்த்தோம். அந்த பேட்டர்ன் தொடர்ந்து போது பாருங்க. தேவனுடைய பேட்டர்ன் இங்க ஆதியாகமத்துல தான் பார்க்குறோம், யாத்ராகத்துல தான் பார்க்குறோம். போக போக ஜனங்க. ஆனா தேவன் நம்ம பார்க்கறத விட்டுருவோம். கர்த்தர் எப்போதும் அவர் வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நமக்கு தான் காத்திருக்க நேரம் இல்லை. ஆமென். ஸோ எல்லா நேரத்திலையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்து தான் இருக்கிறாரு. கஷ்டமான நேரத்தில் கூட நம்மளோடு கூட தான் இருக்கிறாரு. I trust God's timing and not my understanding. தேவனுடைய நேரத்தை நான் நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். அவருடைய நேரத்தை எல்லாம் அழகாக செய்து முடிக்கிற தேவன். ஆமென். Proverbs 3:5 Trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. என்னுடைய புரிந்து கொள்ள நம்பிக்கை இல்லை, தேவன் மேல முழு இருதயத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனை, வருத்தம், போராட்டம் என்ன வந்தாலும் கூட நான் அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்குவேன். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவேன். ஏன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை வழி நடத்துறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு உயர்வு வரலையா, ஒரு காரியம் வரலையா, என்ன தவறான காரியத்துல கீழே போட்டாங்களா, பிரச்சனை பண்ணிட்டாங்களா, ஏறி மிதிச்சிட்டாங்களா, மிதிச்சாலும் கூட நசுங்கி போக மாட்டேன். நான் மெரிக்க மேல உயர்ந்து கொண்டே இருப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறார். இதுதாங்க நம்பிக்கை. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள நம்பிக்கை.
சின்ன சின்னதுக்கெல்லாம் முறிக்கிறது, சின்ன சின்னதுக்கெல்லாம் கோவப்படுகிறது, சின்ன சின்னதுக்கெல்லாம் ஆளக்கான ஓடிடுறது இல்லை. இது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. என்ன நடந்தாலும் கூட உறுதியோடு கூட வாட் எவர் இட் இஸ். நான் சபையை கொடுத்து சொல்ல, நான் சொல்றேன், ஏன்னோ கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை நான் அம்மா வீட்டுக்கு ஓடிடுறேன், அந்த ஓட்டுறது சொல்றேன். நான் சபையை திருப்ப ஐயோ பாஸ்டர் எதுவும் சபையை வச்சு சொல்றேன். நம்ம ஜனங்க ரொம்ப நல்லவங்க. எத்தனை பேர் நம்ம டிவி பார்த்துருக்கிறோம், சீரியல்களை பார்த்துருக்கிறோம், உண்மையாக நடந்திருக்குது. அப்போ அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வந்தது, என்னம்மா அது தெரியல, எனக்கு அங்கே பிரச்சனை இருக்குது, இங்கே நல்லா இருந்துச்சு, எனக்கு அங்கே போகும்போது இங்கே யோசிப்பு நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியாக இருந்தார், வைப்ரண்ட் கலரில் அந்த கோட் போட்டுன்னு. அவங்க கோட்டு இல்லாத இருக்கிறாரு. அங்கே உள்ளே போகும்போது வேலை அந்த ஒரு அடிமையை எடுக்கும்போது அம்மனத்தோடு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ எப்படி அதுக்கு அவருடைய வேதனை, அவருடைய வருத்தம், கர்த்தர் அவரோட கூட இருந்தாரு, உயர்வு கொடுத்தவராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு உறுதியான நம்பிக்கை. தேவன் மேல உணர்ச்சி பூர்வமாக இல்ல, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையை நடத்துறவர், அவருடைய நேரத்துல உயர்த்துவார், அவருக்குள்ள நான் காத்திருக்கிறேன், அவர் மேல நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். ஆனா நம்பிக்கையோடு இருந்து காத்திருக்கும் போது உண்மையுள்ளவராக இருக்கிறேன், அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேன், நல்லதே செய்வேன். ஆமென். சொல்லுங்க, நம்ம நல்லதே செய்யலாம். கர்த்தர் நமக்கு நல்லதுதான் கொடுப்பாரு. இப்ப வேணா தெரியாம இருக்கலாம், வேணா நமக்கு தெரியாம இருக்கலாம் நல்லதெல்லாம். சொல்லுங்க, காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார், உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுச்சுங்க? ஹல்லேலூயா. வருத்தப்படாதீங்க. என்னோட வாழ்க்கையில ப்ரோக்ரஸா அல்ல பிரசன்னமா? பிரசன்னம் தான் முக்கியம். என்னோட பிரசன்னம் இருந்தா ப்ரோக்ரஸ் தானா வந்துடும். மற்றவங்க ஹர்ட் பண்றாங்களா, நாம கெட்டது செய்யணுமா, தீமை செய்யணுமா? நல்லதே செய்யலாம், நன்மையே செய்யலாம், நீதியின் காரியங்கள் செய்யலாம். ஆண்டவர் நடத்துவார். எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு முன்னாடி ஓடிடணுமா? இல்லை, காத்திருக்கலாம். காத்திருக்கிறவர்கள் கழுகுகள் போல மேல மேல உயர உயர. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது ஐசாயால. ஆமென். நம்ம சோர்ந்து போகிறதுல பலன் அடைகிறவர்களால் காத்திருக்கிறவர், கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறவர்கள் கழுகை போல பலன் அடைந்து உயர 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 மேல பறக்கிறவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த ஒரு மெசேஜ் உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு நினைத்து பாருங்க. அவ்வளவுதான். பிரச்சனைகள் புரட்டம் வருதா, தவறான சூழ்நிலைகள் உங்களை போய் சீர்கொள்றீங்களா, உங்க மேல ஃபால்ஸ் அலிகேஷனா பழி உங்க மேல போடுறாங்களா, பரவாயில்ல. வாயை திறந்தாரா யோசப்? இல்ல. யோசப் இயேசு வாயை திறந்தாரா? இல்லையே. அப்பா கொண்மையில இருந்தாரு. இன்னைக்கு நாம அப்பா கொண்மையில இருந்து சபையில, வீட்டுல, வேலை செய்யற இடத்துல அவருடைய அன்பு, அவருடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துவார்களாக. ஆமென். எழுந்து நின்று ஜெபிக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை தான் ட்ரஸ்ட் பண்ண. 3 காரியங்கள் எது மறந்தாலும் கூட என் வாழ்க்கையில வெறும் போராட்டம் போராட்டம், பிரச்சனை பிரச்சனை, சவால்கள் சவால்கள், உயர்வு இல்லை. ஆனா தேவனுடைய பிரச்சனை இருக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ட். தேவனுடைய பிரச்சனை இருக்கிறது. எனக்கு தீமை செய்யறாங்க, பழி போடுறாங்க, கீழே போடுறாங்க, நான் அதுக்கு மாறாக தவறான காரியங்கள் செய்வதல்ல. தேவனுக்குள்ள நீதியின் காரியம், நன்மையின் காரியம், நற்கிரியை. எபேசியர் 2:10 கர்த்தர் நம்மை சிருஷ்டித்து உருவாக்குறது அழகாக நற்கிரியைகளை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதுவுமே என்னோட வாழ்க்கையில நடக்கல, அதனால நான் ஆண்டவருக்கு முன்பாக ஓடிடுறேன், சுயத்துல செய்யறேன் அல்ல. கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறேன். அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நேரத்துல அவர் உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு தேவனோடு கூட பேசலாமா? எல்லாருமே வாய் திறந்து ஆண்டவரோடு கூட ஒப்பு கொடுத்து, எஸ், இனிமேல் ஆண்டவரே, அப்பா நான் ஜனங்களை அல்ல ராஜா, அப்பா ஜனங்கள் மேல நம்பிக்கை அல்ல ராஜா, உன் மீது நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே உம்முடைய அன்பை கொடுக்கிறவராக, அப்பா என்னுடைய எதிராளியை கூட நேசி என்று சொன்னீர் ஆண்டவரே. என்னோட குடும்பத்தில், என்னோட சபையில சகோதரிகளோட கூட ஒவ்வொருத்தரோடு கூட ராஜா, இன்னும் ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே எல்லா நேரத்திலும் ராஜா, எப்படி யோசேப்பு ஆண்டவரே அமைதியாக ராஜா
ராஜா உம்முடைய நீர் உம்முடைய பிரசன்னத்தை கண்டாண்ட நீர் யோசிப்பு கூட இருந்து தயவு கொடுத்தீர், ஒரு ஆண்டவரை உயர்வை கொடுத்தீர். அதே போல ராஜா நாங்க உமக்குள்ள ஆண்டவரை காத்திருக்கிறவர்களாக உம்மை சார்ந்து எல்லா நேரத்திலும் ஆண்டவரே அப்பா நன்மை தயவு கிருபை ஆண்டவரே அளிக்கிறவர்களாக உம்முடைய அன்பை கொடுக்கிறவர்களாக ஒருத்தரோடு கூட ஒருத்தர் உணர்ச்சி பூர்வமாக போகாதபடிக்கு ராஜா ஆண்டவரை தாழ்மையோடு கூட ராஜா அன்பை கொடுத்து ஆண்டவரை உம்முடைய நேரத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறவர்களாக வழி நடத்துங்க ஆண்டவரை. எஸ் எங்க மூலியமாக அநேக பேர் ராஜா ஆண்டவரை சுவிசேஷத்தை கேட்டு ராஜா இயேசுவுடைய அன்பை கேட்டு ஆண்டவரை சபைக்குள்ள ஓடி வருகிற பிள்ளைகளாக எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உணர்ச்சி பூர்வமான காரியங்களை காண்பிக்காதபடி ராஜா ஆண்டவரே ஆவியானவர் காண்பிக்கிற காரியங்கள் ராஜா சுவிசேஷம் நீர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை கொண்டு வர செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இப்படியாக செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரமுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. வந்திருந்த ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வாதத்துக்காக நன்றி. உடைய வார்த்தை யோசிப்படைய வாழ்க்கையிலிருந்து ராஜா அப்பா நாங்கள் எப்படி ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில அநேக காரியம் நடக்கலனால கூட நீர் என்னோடு கூட இருக்கிறன்ற அந்த நம்பிக்கையோடு கூட ராஜா எங்களை ஆண்டவரை அநேக பேர் கீழே போட்டாலும் கூட எங்களோட உள்ளத்துல காயங்கள் ஏற்பட்டாலும் கூட ஆண்டவரை உமக்குள்ள விசுவாசமாக இருந்து ராஜா நன்மை செய்து தீமை செய்யாதபடி நன்மை செய்து ராஜா நற்கிரியைகளை செய்ய எங்களை உருவாக்கின தேவன் உமை போல நீதியின் காரியத்தை செய்து உமக்கு முன்பாக ஓடாதபடிக்கு தாழ்மையோடு கூட நீங்க உம்முடைய நேரத்துக்கு காத்திருந்து ராஜா நடக்கிறவங்களாக உம்மீது நம்பிக்கை ட்ரஸ்ட் தட் ஹோல்ட்ஸ் ஆன். எல்லா பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் சவால்களிலும் கூட உண்மையே நம்பி உள்ளேன், உண்மையே நம்பி இருக்கிறோம். என்னுடைய அஸ்திவாரம் அசைந்து போனாலும் கூட உம்முடைய கரத்தை நான் விட மாட்டேன். இயேசு என்னோடு கூட இருக்கிறேன் ராஜா. நீர் என்னை நடத்துவேன், என்னை வழிநடத்தி தாங்கி உயர்த்தி உம்முடைய சித்தத்தின்படி ராஜா உம்முடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க வைக்கிற தேவன். இந்த வேலையில கூட ஒவ்வொரு தொட்டு ராஜா சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த வாரம் முழுவதும் நடத்த போவதற்காக நமக்கு நன்றி. கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து தேவைகளை சந்திவிட நாமமையும் எடுத்து பயன்படுத்துங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானம் அறிவை விவேகத்தை கொடுத்து வழி நடத்துங்க. அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த சிஸ்டர் எல் அவருடைய அம்மா ஆண்டவரே சாட்சி கொடுக்க வைத்தீர் ஆண்டவரே. அவர்களுக்கு உள்ளத்தின் வாஞ்சி நிறைவேற்றி கொடுத்து சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுத்து நீங்க அப்படி சத்தத்தில் வழி நடத்துங்க. 4 தினத்துல கூட அவங்க வெளியே எங்க ப்ரேயர் சென்டருக்கு போகும்போது கூட மற்றும் தோமா அந்த இடத்துல காரியங்கள் போகும்போது பார்க்கும்போது கூட நீரே அவர்களை ஆண்டவரை கிருபையின் சேட்டுக்குள்ள மூடி மறைத்து ஆசீர்வதித்து மகிழ்ச்சி கொடுத்து இன்னும் ஆண்டவரை தரிசனங்களை அப்பா எல்லைகளை ஆண்டவரை எடுத்து ராஜா இன்னும் அவருக்கு ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை பார்க்க கிருபை தரப்போவதற்காக நன்றி. மகிழ்ச்சி தாங்க வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் இன்னொரு சர்வீஸ் ஆராதனை பிள்ளைகளை ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு மனத்தின் ஆவியை கொடுத்து குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் அன்பை கொடுத்து வழி நடத்துங்க. நன்றி பிதாவே, துதிக்கிறோம் பொறுத்துக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியாருடைய அந்நிய ஐக்கியமும் இங்கே இருக்கிறதான ஒவ்வொருத்தரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென் ஆமென். கரங்களை